வெல்கம் டு டொமினிக் டிடெக்டிவ் ஏஜென்சி. இப்போ வேட்டையாடு விளையாடு மாதிரி இது அது ஒரு கமர்ஷியல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேட்டையாடு விளையாடு ரிலீஸ் ஆகும்போது இதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு. அண்ட் முடிஞ்ச ஒரு 25 daysல வந்து ஒரு கசப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் சம்வேர் அந்த ஒரு இம்பாக்ட் ஒரு இது இருக்குல்ல, அது போயிடுச்சு. இது ஒரு பார்ட் 2 பண்ணுன்ற ஒரு ஐடியா போயிடுச்சு. டான்ஸ் பண்ணுறது எல்லாமே அவர் ரீசெண்டாக சார் பண்ணதே இல்லை, ரொம்ப நாளாச்சு பண்ணி. இட் டுக் சம் கன்வின்சிங். ஐயோ வேணும் அப்படின்னு கேட்பாரு. Likewise Leo, I want when Lokesh called me, I said he already called me Vikram. அது பண்ண முடியல. எக்ஸ்பெரிமெண்டல்ன்ற வார்த்தை நம்ம ரிலீஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணா ஐயோ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் பயந்துருவாங்க. இப்போ ரொம்ப தைரியமாவே நான் சொல்றேன், திஸ் இஸ் ஆல்சோ ஒரு பிரம்மயுகம் அண்ட் காதலுக்கு அப்புறம் வந்த ஒரு சாரோட எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். வணக்கம் கௌதம். I watched Dominic and the Ladies First. And நான் உங்ககிட்ட I gave you a brief hint of what I liked about it. நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ஹேவ் லார்ஜ்லி ஒன்லி குட் திங்ஸ் டு சே அபவுட் த ஃபிலிம். அதனுடைய லாயல்ட்டி ஃபார் த ப்ரொட்டாகனிஸ்ட், ஐ லைக் தட். இது ஒரு கேரக்டர் ட்ரிவனாகவே இருந்துச்சு. யூனோ இஃப் யூ வாண்ட் சே இந்த ஒரு கதை நாங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுலேருந்து அந்த கதையை தாண்டி வெளியில் போகிற ஒரு தன்மை சுத்தமாக இல்லைன்னு நினச்சேன் நான். ஒரு புது உலகத்தை ஆரம்பித்து வச்ச ஒரு ஃபீலிங் எனக்கு கிடச்சிது. ஐ லைக் சம் ஆஃப் த வெரி டேஸ்ட்ஃபுல் டச்சஸ். இதில் எதுவும் என்ன சொல்கிறது, ஒரு உங்களை நம்பாமல் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. யூனோ இட் ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் ரியலி ரெஸ்பெக்டட் பை த ஃபிலிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் த சாய்ஸஸ் யூ மேட். ஐம் ஜஸ்ட் கோனா கோ ஆன் அண்ட் ஆன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு பி லைக் அவர் உட்கார வச்சு இவர் எதுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காருன்னு. நல்ல விஷயம் சொல்லும்போது கேட்கலாமே நானும் பார்த்தேன். இல்லை நீங்கள் சொல்லும்போது நான் யோசிச்சிருந்தேன் சுதீர், மோஸ்ட்லி எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறீங்களா? டஸ் தட் இப்போது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு படம் நீங்கள் ரீசெண்டாக, நாட் ஜஸ்ட் யூ ஐம் சேயிங் ஈவன் மீ ஆர் அந்த மாதிரி இருக்கா? எல்லாமே 100% 100% தியேட்டரில் வரும்போது ஒரு பயங்கர பார்த்தோம். அது மக்களை பொறுத்தும் எனக்கு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ ஒருத்தவங்க காதல் செஞ்சால் கூட இல்லை, ஒரு லவ் பண்ணுறவங்க கிட்ட கூட நம்ம 1-2 விஷயங்கள் இருந்தால் கூட. ஆமாம், அப்போது ஒரு படம் எனக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு லவ் பண்ணுறவங்கள சொல்ல விட்டு போயே மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு படம் பார்க்கும்போது அதில் ஒரு ஒரு இடம் மட்டும் எனக்கு பிடிக்கலன்னா that doesn't define அந்த படமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஃபார்ம். Absolutely not. I agree with you. நான் ரீசெண்டாக பார்த்த ரேக்க சித்திரம், அதுக்கு முன்னாடி சூக்ஷ்ம தர்ஷினி பார்த்தேன். அப்புறம் நிறைய படங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து அப்படியா அப்படின்னு தோணும், கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி தோணும். பட் ஐ ஸ்டில் ரேங்க் தட் ஃபில்ம் Rekha Chitram as one of the best films I've seen recently for content and plot and story and that last scene where this girl is writing that letter to or sending that letter to Mammooty Chetan, beautiful இருந்துச்சு. So I'm just saying, நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கல்ல நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும்போது என் மைண்டில் ஓகே சில விஷயங்கள் பிடிக்கலனாலும் அந்த படம் ஒரு ஓகே ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சதா? கண்டிப்பாக கிடைச்சது. இன்ஃபேக்ட் நடுவில் சில பகுதிகள் பார்க்கும்போது கூட இல்லை, இப்போ த நேச்சர் ஆஃப் டிடெக்டிவ் சினிமா ஐ சப்போஸ் is that you may not understand what's going on. சில டைம் நீங்கள் பார்க்கும்போது ஓகே இது என்ன, ஏன் இது நடக்குது, இது இந்த கதைக்கு தேவையா, அதெல்லாம் நமக்கு தெரியாது அந்த நேரத்தில். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அந்த படத்தை நம்ப வேண்டியிருக்கு. இல்லை, ஐ வில் ட்ரஸ்ட் யூ டு மேக் சென்ஸ் ஆஃப் திஸ் இவென்ச்சுவலி. ஐ வில் ட்ரஸ்ட் யூ தட் நான் இந்த இடத்துல நான் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. நீங்கள் இவென்ச்சுவலி when you make sense of the bigger picture for me, then let me walk out and reconsider. ஓகே இந்த இடங்கள்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம், பட் now it makes sense. Yes, வினீத் கதாபாத்திரம் ஒன்று இருக்குன்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்கு. இவர் ஒரு பாட்டில் வந்து மெஸ்மரைஸ்டாக அங்கே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஜஸ்ட் ஸ்மால் திங்ஸ் ஹியர் அண்ட் தேர் ஐம் சேயிங். அதே போல நிறைய விஷயங்கள் பிடிச்சது அப்படின்னும் போதில்ல, சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்றத விட சில விஷயங்கள் நியூட்ரலாக இருந்துச்சுன்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். fair enough. That's also really okay. So என்னன்னா இப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நாங்கள் தியேட்டரில் நேற்று ஃபுல்லாகவே கேரளாவில் தான் இருந்தோம். நிறைய தியேட்டர்ஸ் ஜஸ்ட்டு பிரிண்ட் நல்லா இருக்கா, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நிறைய தியேட்டர் போனோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அந்த ஹியூமருக்கு எல்லாமே வந்து அப்படி ரசித்து கை தட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி அரெஸ்டடாக சைலண்ட்டாக பார்க்குறாங்க. இப்போ எங்களுக்குள்ள ஒரு தாட் சும்மா பேசியிருந்தோம், செகண்ட் ஹாஃப்லேயும் இன்னும் கொஞ்சம் ஹியூமர் வச்சிருக்கலாமா. தட் டசன்ட் ஒர்க் லைக் தட் ஃபார் மீ. ஏன்னா ஒரு when it gets a bit serious அந்த இடத்துலையும் அங்கங்கே அவருடைய ஒரு பஞ்ச் லைனாக ஏதோ ஒன்று சொல்கிறார். அடிபட்டு கடைசியில் விழும்போது கூட டே அது டம்மி கண்டா அப்படின்னு சொல்லுவார், நீ போவாதரா அப்படின்னு சொல்லுவார். இல்லாட்டி நீ போன்னா அவர் சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக. பட் வேறு சில சீரியஸான இடங்களில் எனக்கு வந்து ஒரு ஹியூமராக ஒரு அங்கே சொல்லணும், இது வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு கைத்தட்டு நம்ம எலிசிட் பண்ண ஆடியன்ஸ் இருந்து அப்படின்னு எனக்கு தோணல, ஒரு கைத்தட்டு வாங்கணும் அப்படின்னு எனக்கு தோணல. அந்த சீனுக்கு என்ன தேவையோ அப்படி ஒரு ஃப்ளோவில் தான் போகணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அதே மீறி ஒரு இடத்துல ஒரு சீரியஸான ஒரு இடத்துல ஒரு அந்த
பினித்துடைய ஹெட்டில் வந்து ஒரு wound இருக்குது, இதில் wound இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் கேட்பான், சார் எப்படி சார் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு நானும் தான் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தேன், எனக்கான தோல்வி அப்படின்னு சொல்லும்போது வா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுப்பார் அவனுக்கு, இந்த வாட்ச்லேருந்து உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ தட் வாஸ் அ பிட் ஆஃப் அ லைட்டர் மூமெண்ட் வித்தின் தட் சீரியஸ் சினாரியோ. பட் திஸ் இஸ் அ ரைட்டிங் எக்ஸசைஸ் ஆக்சுவலி. எவ்வளோ வைக்கலாம், இல்லை ஆடியன்ஸ் ப்ளீஸிங்காக மட்டும்தான் படம் இருக்கணுமா, இல்லை கிரிப்பிங்காக ஒரு இப்போ வேட்டையாடு விளையாடு மாதிரி இது அது ஒரு கமர்ஷியல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேட்டையாடு விளையாடு ரிலீஸ் ஆகும்போது இதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த சீரியல் கில்லர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. ஹி மீட்ஸ் ஜோதிகா ஆராதனான்ற கேரக்டர் அண்ட் அவங்க வந்து ஒரு ஒரு ஃபெயில் மேரேஜ்லேருந்து வந்திருக்காங்க. ஹீ இஸ் அ விடோவர். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ட், தே ஸ்பெண்ட் சம் டைம். ஓகே, மஞ்சள் வெயில் அந்த சாங், நியூயார்க் அந்த அந்த ஈவினிங் அதெல்லாம் ஓகே. பட் அதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது தேர்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஆடியன்ஸுடைய சைட்லேருந்து ஒரு ஓகே இது என்ன வேறு மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்ட்டு, அது தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டினும் எழும்புதாங்க. பட் தட் இஸ் த ஃபீல் ஆஃப் த ஃபில்ம் இல்லை. அதனால் இது வேட்டையாடு இல்லை, ஆனால் இதுவும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் இது ஒரு சிம்பிளான ஒரு சினாரியோவில். நேற்று யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இவர் வந்து போலீஸாக இருந்தால் இந்த படம் மாசாக இருந்திருக்கும், டிடெக்டிவாக இருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் மாஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. ஐ ஃபெல்ட் தட் வெரி ஸ்ட்ரேஞ்ச். மைண்ட் செட்டோட இந்த மாதிரி வந்துடுறாங்க தியேட்டருக்கு. நான் இன்னைக்குமே ஐ ஆல்வேஸ் தாட் அபௌட் தி மவுண்ட் ரோட்லாம் போகும்போது இல்லை, இந்த டிடெக்டிவ்ஸ் அந்த டிடெக்டிவ் சின்ன சின்ன ஏஜென்சி ஆஃபீஸ்லாம் போர்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். அது பார்க்கும்போது ஐ ஆல்வேஸ் வண்டர்ட், யூனோ நமக்கு டிடெக்டிவ் அப்படின்றதே ஒரு வெஸ்டர்ன் சினிமா ஐடியாவாகத்தான் நம்ம அட்லீஸ்ட் என் மைண்டில் இருந்திருக்கு. ஸோ தென் ஐ வாஸ் லைக் ஓகே, இவங்க எந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க, யூனோ இந்த சிஸ்டம், நம்ம சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, இதுக்குள்ளே இவங்களுடைய ஒரு வேலை என்னவாக இருக்கும். ஐ ஆல்வேஸ் வண்டர்ட் அபவுட் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த படம் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் திங்ஸ் தட் ஐ லைக்ட் அபவுட் இட் பார்க்கும்போது வாஸ் தட் இது ரொம்ப ரூட் பண்ணதில்லை அந்த டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே. இவன் என்ன வேலை செய்கிறான்னா, இவன் ஒன்றும் அங்கே போய் கொலைகள்லாம் விசாரிக்கல, கல்யாணத்துக்கு வெளியே யார் என்னென்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்றத அது சிஸ்டம் பெனிஃபிட்டிங் எக்ஸசைஸாக தானே இருக்குது. நீங்க மலையாள படம் ஒன்று பண்ணுவோன்னு நினைச்சிருக்கீங்களா? பண்ணணுன்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்திருக்கு? ரொம்ப நாளா. அப்படியா? ஆல்மோஸ்ட் ஃப்ரம் த பிகினிங். ஓகே, ஆல்மோஸ்ட் ஃப்ரம் த பிகினிங். தமிழ் வர்றதுக்கு முன்னாடி? இல்லை இங்கே தான் எல்லாமே. I've never identified myself because எனக்கு லாங்குவேஜும் அவ்வளோ நல்லா தெரியாது. I slowly picked it up, visiting my family from my father's side. அவங்களோட பேச அங்கெல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணும்போது, இந்த விண்ணத்தாண்டியில் ஒரு ட்ராவல் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணும்போது பிக்கப் பண்ண லாங்குவேஜ் தான். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இப்போ we need to write, நம்மளே எழுதணும் அந்த மாதிரி ஒரு தாட் வரும்போது ஒரு பயமாகவே இருந்துச்சு. பட் லால் சார் ஓட ஒரு மீட்டிங் எடுத்திருக்கேன், ஒரு கதை சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி மம்முட்டி சாரை வந்து நான் மீட் பண்ணது அவரே எனக்கு ஞாபகப்படுத்தேன், நீ வந்து கதை சொன்ன நீ போயிட்ட, நீ வரவே இல்லை அதுக்கப்புறம் அப்படின்ட்டு. அது என்ன நீங்கள் எடுத்துட்டீங்களா அந்த படமா? இல்லை, அந்த படம் எடுக்கல, வேட்டையாடு விளையாட டைமில். அதுக்கப்புறம் இங்கே கமல் சாரோட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ப்ராஜெக்ட்குள்ளே இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, உடனே அதுக்குள்ளே இறங்கியாச்சு. பட் அதுவும் ஒரு போலீஸ், ஒரு ஆல்மோஸ்ட் அபவுட் டு ரிட்டையர், த டே இஸ் ரிட்டையரிங், அவர் கையில் ஒரு கேஸ் ஒப்படைக்கிறாங்க. சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரிமெம்பர் த ஸ்டோரி. இப்போ நான் அவர்கிட்ட போய் டாமினிக் கதை சொல்லும்போது இதை எடுத்து என்ன சொன்னார், ஐ வாஸ் ஷாக். ஏன்னா நான் மறந்துட்டேன்னு எனக்கு தெரியும், அவரை ஞாபகம் வச்சுப்பாரு நான் நினைக்கிறேன். அது எனக்கு கொஞ்சம். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு மேக் அ ஃபிலிம் தேர் அண்ட் ஐவ் மெட் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ். நான் பிருத்திவிராஜ் கூட ரீசெண்டாக 4-5 இயர்ஸ் முன்னாடி ஒரு கதை நான் சொல்லியிருக்கேன். ஒரு பஞ்ச் ஆஃப் ஆக்டர்ஸ் ஒரே படத்தில் இருக்கிற மாதிரியும் நான் பேசியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பீன் தேர். இந்த கதை கேட்டப்போ எனக்கு மம்மூட்டி சார் ஃபுல்லாக என்னுடைய விஷுவல் இமேஜ் ஃபுல்லாக அவர் இதை எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதை அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. நைஸ். ஓகே, நீங்கள் எந்த மாதிரி டிடெக்டிவ் சினிமாவில் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க? பிகாஸ் இன்வேரியபிளி நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கன்சியூம் பண்ண விஷயங்கள்லாம் அப்படியே வந்துட்டு போகும்ல நமக்குள்ள. ஸோ துப்பறிவாளன் ஃபர்ஸ்ட் ஷோ நான் போய் பார்த்தேன், நாட் ஜஸ்ட் ஃபார் மிஷ்கின், பட் பிகாஸ் தமிழில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவர் எடுத்து பண்ணியிருக்காரு, அது எப்படி பண்ணியிருக்காரு பார்க்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் நடக்கிற அந்த ஃபைட்டுடைய ஸ்னீக் பீக்கெல்லாம் முன்னாடி எனக்கு தெரியும். ஸோ ஐ வாண்டட் டு see what he's done and I like the film also. பட் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ், நிறைய புக்ஸ், பெரிமேஸ், இந்த மாதிரி புக்ஸ் படித்ததுனால ஒரு இன்வெஸ்டிகேஷனாக எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பெரிமேஸ் இஸ் அஃப்கோர்ஸ் அ லாயர், பட் நிறைய அதில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரிஸ் இருக்கும். ஷெர்லாக் ஹோம்ஸ் படங்கள் இப்போ ரீசெண்டாக கைரிச்சி பண்ண வெர்ஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டைல் அண்ட் கான்டென்ட் ஒன்று இருக்கும். ஸோ ஐ லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். நிறைய எடுத்து படிச்சிருக்கேன். எல்லா படமும் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். பேஸ்ட் ஆன் தி அகாதா கிறிஸ்டி நாவல்ஸ், ஹெர்க்யூல் போயரோ பேஸ் பண்ணி அந்த முன்னாடி நிறைய வரும் நமக்கு டிவியில். வி யூஸ் டு see a series every Sunday. I think தூர்தர்ஷன் டைம் there used to be a series on Hercule Poirot. Every week will be one episode மாதிரி வரும். அதெல்லாம் நிறைய ரசிச்சு பார்த்துருக்கேன். ஐ திங்க் ஆஃப் லேட் ஒரு ரிசர்ஜன்ஸே இருந்திருக்குன்னு தோணுது. லைக் நைவ்ஸ் அவுட் வந்துச்சு, அதனுடைய சீக்வலும் Bird on the Orient Express, the new version.
ஸோ ஐ லைக் தட் ஜானர். பட் இது ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கதையாக கேட்கும்போது நான் அதை டாமினிக்காக மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த டாமினிக் இந்த கதையில் எவ்வளோ தூரம் போகிறாரு, அந்த பர்ஸுக்காக கடைசியில் என்ன நடக்குதுன்றதுலாம் எனக்கு வந்து பெருசாக படலை. ஒரு கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், டாமினிக் வந்து வேறு நிறைய கதைகளுக்குள்ளே அவரால் ட்ராவல் பண்ண முடியுன்ற தாட் எனக்கு வந்துச்சு. அதனால தான் நான் ரொம்ப இன்சிஸ்டண்ட்டாக ஐ கன்வின்ஸ் த ரைட்டர் அந்த டீம் டு லெட் மீ டேக் இட் டு மம்மூட்டி சார். ஓகே ஓகே. அண்ட் இந்த படம் பற்றி பேசும்போதே யூ ஆல்சோ டோல்ட் ஹிம் அபவுட் திஸ் ஐடியா ஆஃப் இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சீக்வல் அப்படின்ற ஐடியாவுக்குள்ளே சார் மாதிரி இருக்கிறவங்க போவாங்க. தே ஆர் வெரி கான்ஷியஸ் நாட் டு ட்ரெட் டவுன் தி தி யூஷுவல் பாத் ஹியர். இப்போ நம்ம எடுத்தோடனே ஒரு சீக்வல் அப்படின்னு பேசுகிற இன்னைக்கு இருக்கிற அந்த சினாரியோக்குள்ளே அவர் வரவே மாட்டார். லெட்ஸ் see how the film does. And whenever I told him, sir, இந்த எண்டில் வந்து இப்படி வச்சுருக்கோம், மேபி இதுக்கு நம்ம பார்ட் 2 பண்ணும்போதுன்னா he'll just smile, he'll never say yes or he'll never say no. ஓகே, ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம் அப்படின்னு தான் அவருடைய. உங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் நெசசரியாக இல்லை? ஆமாம், அது எனக்கு அது உண்மையிலேயே நெசசரியாக இல்லை. தீஸ் ஆர் ட்ரீம்ஸ், தீஸ் ஆர் ஒரு ஆம்பிஷன் மாதிரின்னு வச்சுக்கலாமே. தீஸ் ஆர் ஒரு இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நம்ம போகும்போது இங்கே ஒரு அண்ட் பிஸ்னஸாக நான் அது ஃப்ரான்ச்சைஸி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண விரும்பல. பட் எனக்கு அது தெரிஞ்சது. I saw a series of films or series of stories happening on. அடிக்கடி நம்ம இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்கும்போது இல்லை, இட் ஃபீல்ஸ் லைக் நம்ம சஸ்டெயின் பண்ண மாட்டேங்கிறோமோ ஒரு நல்ல ஐடியா ஒன்று வந்தால் ஃபார் மெனி ரீசன்ஸ். ஆப்வியஸ்லி மறுபடியும் அந்த டீம் ஒன்று சேருவது, அதனுடைய ஃபைனான்ஷியல் வைபிலிட்டி அதெல்லாம் இருக்கு. பட் இட் ஃபீல்ஸ் லைக் ஓகே, இங்கே ஒரு ஐடியா ஒன்று முளைச்சது, பட் நத்திங் கேம் ஆஃப் இட். ஜென்ரலாக நான் சொல்கிறேன் நான். ஸோ ஏதாவது ஒன்று சஸ்டெயின்டாக அந்த மாதிரி போகும்போது ஒரு அந்த ஒரு அனுபவமே ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ வெரி யூனிக் கைண்ட் ஆஃப் ஜாய் இல்லை, when you revisit characters again and again. Yes, yeah, really. எனக்கு பெஞ்சு கார்டு நான் பண்ணும்போதும் எனக்கு அதே ஐடியாவில் தான் நான் ஒர்க் பண்ணேன் ஜெயமோகன் சாரோட. ப்ளஸ் அந்த கதை இன்னும் அதுக்குண்டான சீக்வலும் எழுதியாச்சு ஆக்சுவலாக. பட் சம்வேர் ஐ ஃபெல்ட் சிம்பு wanted a much bigger film beneath the card itself, so he was not so keen on taking the sequel forward. And முடிஞ்சு ஒரு 25 daysல வந்து ஒரு கசப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் சம்வேர் அந்த ஒரு இம்பாக்ட் ஒரு இது இருக்குல்ல, அது போயிடுச்சு. இது ஒரு பார்ட் 2 பண்ணுன்ற ஒரு ஐடியா போயிடுச்சு. அது and it had nothing to do with the reception to the film, right? இல்ல reception to the film didn't matter at all. That story was, I thought was brilliant as a part 2 and as a sequel where this character ends up and all that. But part 1 itself அவங்க இன்னும் ரொம்ப பெரிய படமா அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. In terms of the where the film could go, like, which is why the last 5 minutes was like that. Somehow that was not there in me. I wanted to make it scale மாதிரி. அந்த ஸ்கேல் நான் ஃபர்ஸ்ட் பண்ண அந்த ஸ்கேல் தான் அந்த படத்துடைய ஸ்கேல் என் மைண்ட்ல. பட் இன்னைக்கு சினாரியோ வேற மாதிரி ஒன்று எதிர்பார்க்குறாங்க ஆக்டர்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதில் கொஞ்சம் ஒரு சைட் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருந்துச்சு எனக்கும் சிம்புவுக்கும். ஓகே, எனக்கு இன்ஃபேக்ட் டாமினிக் அதனால ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் இது வந்து திடீர்னு உங்களை என்டர்டெயின் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் சில கதையை தாண்டின விஷயங்கள் எதுவுமே இந்த மாதிரி எனக்கு தெரியல. It stuck to its guns. It said, this is the story. இவங்க இதை சார்ந்தது தான் இந்த கதை. அண்ட் அதோட படம் முடிஞ்சிருச்சு. ஓகே, பட் அது நிறைய பேருக்கு ஒரு பயமாகவும் இருந்திருக்கும். which is why I think not from the production side, அவங்க அதை பற்றி very clear and they're very very strong as far as their ஐடியாலஜி அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் கான்டென்ட் இஸ் கன்சர்ன். அவர் கிளியராக தெரியும் இதுதான் விஷயம் அப்படின்ட்டு. நான் தான் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ட்ரெய்லர் கொஞ்சம் சாஃப்டாக ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் சார், ரொம்ப நிறைய ஆக்ஷன் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கட் பண்ணி ரிலீஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த மாதிரி படம் இல்லை, இது ஒரு நோ ஃபஸ் இல்லாத ஒரு ஃபில்ம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவரும் எஸ் வில் கோ வித் திஸ் ட்ரெய்லர் அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் லீடிங் அப் டு த ரிலீஸ் ப்ரொமோஷன்ஸ் ஆல்சோ வெல் லிட்டில் லோக்கி. அண்ட் அவங்க ஏற்கனவே கண்ணூர் ஸ்குவாட் இன்னொரு படத்துக்கும் வேற ஒரு படத்துக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிளாஸ்டாக ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் ரொம்ப லோக்கியாக வச்சுட்டு ஒன்ஸ் அ ஃபிலிம் ரிலீசஸ் வித் த வேர்ட் ஆஃப் மவுத் தே வாண்டட் த ஃபிலிம் டு ஒர்க். புரியுது. ஸோ இதுவும் அதே ஒரு ஃபீலில், பிகாஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு சாஃப்ட் ஃபிலிம், ஒரு நோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம், இது வந்து ஒரு வேட்டையாடு விளையாடு என்ன இருந்தாலும் வேட்டையாடு விளையாடு கிடையாது அப்படின்னு நினச்சி ஒரு படம். அண்ட் உங்களுக்கு ஃபில்ம் மேக்கரா தட்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஓகேவா? யூ டோன்ட் ஃபைண்ட் த நீட் டு ஓகே ஐ நீட் டு அரைவ் வித் a bang. இது ஒரு பயங்கரமா ஸ்பிளாஷ். ஐ நோ வாட் த ஃபில்ம் இஸ். ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு அது தெரியும். அண்ட் சார் கூட வேறு பண்ணுறோம், அது ரொம்ப அவுட்லேண்டிஷாக. அண்ட் இப்போ அந்த ஒரு கமெண்ட் வந்த மாதிரி தான், இது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் படமாக இருந்தால் இன்னும் மாசாக இருந்திருக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் டிடெக்டிவ் கேன் ஒன்லி டூ ஸோ மச். அண்ட் ஈவன் இன் அ சினாரியோ அவர் வீட்டுக்குள்ளே ஒரு குரூப் அடிக்க வந்தால் கூட பீங் இன் த ஸ்பேஸ் தட் இஸ், அதை அவர் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவார்ன்ற மாதிரி தான் எல்லாமே நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஓகே. அண்ட் வாஸ் டாக் டு மீ அபவுட் கொரியோகிராஃபிங் ஆக்ஷன். he is an elderly actor, of course. And Mr. Rajinikanth வச்சு நம்ம we are doing fights, but we also it's not so easy as it once was.
பிகாஸ் ஓவரால் டைனமிசம் நீங்க ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணணும், பிலீவபிளாக இருக்கணும். Did you have similar challenges there? See, body doubles அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல because there was no larger than life stuff that we were trying to do at all. ஒரு ரியலாக ஒரு சினாரியோவில் ஒரு 5-6 பேர் வந்தாங்கன்னா என்ன மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேறு, போலீஸாக இருந்திருக்கிறவர், அந்த போலீஸ் அடி அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சினிமாவில் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதை வச்சு ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஒரு ப்ரீஃபாக தான் எழுதி அதை வந்து கொரியோகிராஃபர்கிட்ட சொல்லி அதுக்குள்ளே சாரும் உள்ளே வந்து அண்ட் அவர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த அட்டாக் நடக்கிறதுனால அவர் வேஷ்டியில் தான் இருக்கணும், அந்த ஃபைட்டுக்கு ரெடியாக ஒரு பேண்ட்டும் ஒரு கெட் ஷூஸும் போட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா he has no idea these people are going to come to his house, ஸோ வேஷ்டியில் தான் அந்த ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சார் ரெடிலி அக்ரீட் அண்ட் he did everything himself. ஏன்னா இந்த படத்துல it seems like he's done some things that he usually doesn't do. Yeah even the song and dance, lip sync, டான்ஸ் பண்ணுறது எல்லாமே அவர் ரீசெண்டாக சார் பண்ணதே இல்லை, ரொம்ப நாளாச்சு பண்ணி. இட் டுக் சம் கன்வின்சிங், ஐயோ வேணும் அப்படின்னு கேட்பாரு, 2-3 தடவை வேண்டாம் வேறு மாதிரி பண்ணுங்க அவங்க மேலெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். இல்லை சார் நான் இது வந்து ஃபேன் பாயாக கேட்குறேன், இந்த இடத்துல கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம எங்கேயும் புஷ் பண்ணது இதெல்லாம் கொஞ்சம் புஷ் பண்ணலாம், people will love to see this. And you are a fanboy? Of course, yeah. I've watched a lot of his films, I've visited a lot of his films, and I've been inspired a lot by whatever films I've seen earlier. I might not have spoken about it because நம்ம கான்டெக்ஸ்ட்ல நம்ம வந்து இங்க இருக்கிற படங்களை பத்தி பேசிட்டு இருப்போம், but I remember mentioning and going to him only because I wanted to work with him in 2005 itself. 3 years after I made my first film. Okay. Do you want to talk to me about aspects of his performance இந்த படத்துல? எனக்கு ரொம்ப பிடிச்சது, பெரிய சட்டில்ட்டி இருந்துச்சு, ரொம்ப டைலாக்ஸ் எல்லாம் தேவைப்படலை. ஐ திங்க் பேடி மென்ஷன் பண்ணியிருப்பார் அவர் ரிவ்யூவில், சேயிங் யூனோ அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது கூட என்ன யோசிச்சுட்டு இருக்காரு நம்மளால உணர முடியுது அப்படின்னு. ஜஸ்ட் ஸ்மால் ஆஃப் ஹேண்டட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஹி கிவ்ஸ் இல்ல, so much value add which can't be written. And எங்களுக்கு அந்த ரைட்டர் அவர்கிட்ட வந்து ப்ரீவியஸ் டே கேட்டார், நான் அதை சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக கூட, சார் how you going to play Dominic அப்படின்னு கேட்டார். I have no idea. எனக்கு தெரியாது, நான் கதை கேட்டேன், இப்போ டயலாக் சொல்லிட்டீங்க, ஸ்க்ரீன் பிளே ஓகே ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு. நாளைக்கு அவர் என்ன பார்த்து சொன்னால் நாளைக்கு அவர் என்ன மூட் எனக்கு க்ரியேட் பண்ணியிருக்காரோன்றதை நாங்கள் போய் பார்த்துட்டு அதுலேருந்து ஐ பிக் அப் ஒன் த்ரெட், ஐ டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் ஐ அப் இட் ஃப்ரம் தேர். இப்போதைக்கு நான் ரொம்ப பிளாங்காக இருக்கேன், நாளைக்கு என்ன காஸ்டியூம், அந்த பாத்ரூம் தானே அப்படின்னு கேட்டார். ஓகே. ஸோ we were also wondering, we set up the shot. நான் எழுத்தா நிறைய எழுதுவேன், ஒரு ஆக்டர் இப்படி அண்ட் அதுக்குண்டான கேமரா வச்சு ஐ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் them too much. ஸோ இந்த இதுக்குள்ளே இருங்க அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஸோ ஐ நியூ தி ஸ்பேஸ் ஹேஸ் டு பி given to him. ஸோ வென் ஹி அந்த நாங்கள் ஷூட் பண்ண ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து நம்ம படத்தில் பார்க்குற நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ஷாட் தான். அந்த அசிஸ்டன்ட் இப்படி திரும்பி பார்ப்பான், டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவர் வந்து அப்படி அவனை பார்த்துட்டே வந்து உட்கார சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்தே இருப்பாங்க. இவன் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பான், அவர் அப்படியே ஸ்டேர் பண்ணிட்டே அவருடைய திங்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஒரு ஐ ரன் டவுன் மாதிரி ஒன்று பண்ணுவார். அண்ட் தென் he'll take a phone call and then he'll look at him and say you're selected. இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் நம்ம எழுத முடியாத ஒரு அளவுக்கு அவர் பண்ணார். அங்கேருந்து ஒரு த்ரெட் எடுத்துட்டு அவரும் போனார், நானும் போனேன். And there was no need to keep him in check. Sir, அது அவ்வளோதான் பண்ணீங்க. He kept that meter and wherever he wanted to elevate it. இப்போ அந்த பொண்ணு எதிர்பாராமல் வீட்டுக்குள்ளே வரும்போது என் மைண்டில் ஒரு டயலாக் அவர் சொல்லியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. என்னை போட்டு தள்ளுறது கூட ஆள் இங்கே வருவான்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆள் இங்கே வருவாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்ற டயலாக் ஸ்கிரிப்டில் இல்லை. அண்ட் ஐ ரோட் இட். அதை அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் டைம் ஆச்சு, ரைட்டர்ஸ்க்கும் சரி மம்முட்டி சாருக்கும் சரி. ஓ இப்படியா, நம்ம ஏன் வந்து நம்ம என்ன போட்டு தள்ளுறதுக்கு ஆளுங்க வரணும்னு நம்ம லீடு கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. நான் சொன்னேன், சார் அது அவர் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டயலாக் எழுதலை, ஆனால் அவங்க வரும்போது இட் வில் கனெக்ட். இப்போதைக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, கண்டவன்லாம் இங்கே வருவான்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ இங்கே வருவான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு டயலாக். அதை அவர் பியூட்டிஃபுல்லாக டெலிவர் பண்ணார். அப்புறம் அந்த பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நீ இருக்கிறதால அந்த வயலன்ஸில் அவங்க டோன் டவுன் பண்ண பார்த்தல, அந்த போலீஸ் அடியும் அந்த லாக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ஃப்ரண்ட்டில் வருவார். We have to be ready for that. அவ்வளோதான், அது எழுதவே முடியாது. You can't write that an actor will put out his hand and he will come forward, there'll be a smile on his face. How can you write that? You can think that, but he took that ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு couple of ஸ்டெப்ஸ் அதில் இருந்த மாதிரி எனக்கு எல்லா இடத்துலையுமே எனக்கு தோணும். ஸோ எந்த விதத்துலையுமே நீங்கள் சரிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லவே இல்லை. எங்களால் மேபி if the camera wanted one more take, maybe focus-kaga one more. But it had nothing to do with the nuance of it. Illa. And this is sync sound. We were recording live sound on location. Adanala sometimes we would have gone for a second take because very very insistent on that sound. இல்ல நான் சரியா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பண்ணுவார். இல்லை டயலாக் எடுக்கும்போதே மேபி அங்கே ஏதாவது ஒரு வார்த்தை ஸ்லர் ஆகிடுச்சோ இல்லை சொல்லலைன்னா டயலாகுக்காக ஒன் மோர் அப்படின்னு சொல்லி ஒன் மோர் பண்ணுவார். ஸோ அதுக்காக மட்டும்தான் தவிர பர்ஃபார்மன்ஸ்க்காக நம்மளுடைய ஜோனில் இல்லையே இல்லை டாமினிக்கோட ஜோனில் இல்லையன்றதுலாம் இல்லவே இல்லை.
And I think that is the actor, and that is what you want from every actor. And that is why you've cast that actor. Obviously, this is not a film where I've cast that actor. He has produced the film, and I took it to him. He did everything that the character needed, and I worked from there. That's the ஒரு director இல்ல வந்து ஒரு team. We cast actors because you want them to take that story forward. He did that perfectly. Mr. Mammooty ரொம்ப இந்த ப்ராஜெக்ட் பொறுத்து உங்க கூட கொலாபரேட் பண்றதுக்கு காமிச்ச ஒரு பெரிய ஆர்வம் அதனுடைய காரணம் உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சா? In terms of, this excites him about me, about what I can bring to the table இந்த படம் பொறுத்த வரைக்கும். See, Sudhir, I look at it like this. சாரை மீட் பண்ணோம், ஒரு கதை இருக்குது, நரேட் பண்ணணும்னு சொன்ன உடனே 24 hours ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் ஆகுது. அது யூஸ்வலாக நடக்காதுல்ல. ஹீ லிசன்ஸ் டு லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ், லாட் ஆஃப் ரைட்டர்ஸ், அங்கே நிறைய கதை டிஸ்கஷன்ஸ் போகும். அப்பேரண்ட்லி இன் அ வீக் 2 or 3 ஸ்கிரிப்ட்ஸ் கேட்பார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். when he is not filming, and maybe when he is filming also, and he has one team that works very closely with him. ஸோ நான் அந்த சர்க்கிள்லேயே இல்லை. நான் வந்து அவர் கூட இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி பசூக்கான ஒரு படம் அவர் கூட ஆக்ட் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன். ஐ ஃபினிஷ் த ஃபில்ம் அண்ட் ஐ கேம் அவுட். அந்த படத்துடைய லொக்கேஷன்லேயும் வந்து we never discussed my directorial work, what is happening with what films, எதுவுமே அந்த படத்துக்கு உண்டான ஒர்க்கும் ஜென்ரலி about the industry. காதல் பார்த்தீங்களா, I've done a film called காதல் அப்படின்னு சொன்னார். It was not released as yet. And once that film released, we spoke about it. Then we spoke about Brahmayogam and things like that. தவிர nothing about what are you doing next, or so I have something for you. நமக்குள்ள ஒரு வைப் நல்லா இருக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. I didn't want to also. I didn't want to think, yes, அந்த படத்தோட கதை என்கிட்ட வந்து சொன்னப்போ, சார் இந்த படத்தில் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இங்கே வந்து, ஒரு யங் டீம், they like my work, they've seen all my work, they've talking about காக்க வேட்டையாடு and all that stuff. இந்த படத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை நரேட் பண்ணாங்க. Okay, who's playing this character? Mammooka is playing. I immediately said yes, because I like the way they narrated the story, and I liked the fact that I was going to be in a film starring alongside Mammooka, which is not something that you think of on any given day. Okay, I was going to say something which I thought might not be appropriate. No, go for it. Then I'll have to ask you to. நம்ம Kate Winslet கூட ஒரு படம் நடிச்சிருக்கோன்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது ஒரு சின்ன ஃபேண்டசி அது. Which is perfectly okay. I think Titanic அந்த வயசுல பார்த்தா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். பட் மம்முக்காவோட நம்ம ஒரு படம் நடிப்போம் அப்படின்னு இட்ஸ் நாட் இன் மை எவ்ரிடே லிஸ்ட். Do you feel like ஒரு நடிகர் ஆன பிறகு, நீங்க இன்னைக்கு நடிகரும் கூட, even if you're reluctant about it, இந்த மாதிரி கதவுகள்லாம் திறந்துருக்குல்ல, இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குதுல்ல? இல்லைன்னா you would have been restricted as a filmmaker, ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் இவங்க. பட் இப்போ அப்படி இல்லை. இட்ஸ் லைக் it feels like you're pretty much everywhere now. ஏன் நீங்க அதை பண்றீங்கன்னு கேட்குற ஒரு 2-3 பேர் கூட இருக்காங்க. ஏன் நடிக்கிறீங்க, நீங்க ஏன் போய் அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்குற ஒரு இதுவும் டீமும் இருக்காங்க. பட் நீங்க சொன்ன அந்த கதவு தான் அது. ஆக்சுவலாக டோர் ஓப்பன்ஸ் and I want to see, I want to go through that doorway and see what is there on the other side. And it's been great experiences, it's been bad experiences also. I have felt like இது ஏன் நம்ம பண்றோம் at the end of few days of shoot on certain films. And இது வந்து மம்முட்டிக்காக தான், மம்முட்டி சாருக்காக தான். இது அவர் கூட ஒரு ஃப்ரேமில் இருந்தால் சம்திங், ஏதோ ஒரு கனெக்ட் கிடைக்கும், இல்லை அட்லீஸ்ட் பி இன் த சேம் ஸ்பேஸ் as him அப்படின்னு நினச்சி தான் அது பண்ணேன். Likewise Leo, I want, when Lokesh called me, I said he already called me Vikram. அது பண்ண முடியல. But it was, அதில் என்னவா, I think it was Chemban Vinod's role. Okay. Yeah. And then when he called me for Leo, I thought, okay, Lokesh, and obviously to be in the same space as Vijay and Trisha and all that. Trisha and I, we laughed entirely right through, saying, did you ever imagine that you and me be acting in a frame together and all that? So அதெல்லாம் நடந்துச்சு. And then recently Vetrimaran's Vidudalai with Sethu and Suri and all that, and Vetrimaran himself. அதுக்கு முன்னாடி Anwar Rashid with Fahad and Amal Neeraj cinematography. So these names grabbed me. I wanted to go through the door and see and be on their sets. With a lot of observation, a lot of time to myself, so much of thought and discussion before every shot. So I liked all that. So அந்த படத்தோட நீங்க ஒத்து போகணும்னு அவசியம் இல்லவே இல்லை. நம்ம எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன். எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பிகாஸ் யூ ஹாவ் அ சர்டன், என்ன சொல்றது, லைக் வி டிஸ்கஸிங் பிராண்ட் ஐடென்டிட்டி, நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்றதுனாலே அந்த இடத்துக்கு ஒரு அட்டென்ஷனும் கிடைக்குது. உண்மை அதுதான். ஸோ ஐ வண்டர் இஃப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ருத்ரதாண்டவம் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, that film grows in size and popularity on some level when somebody like you plays a certain role in it, illa? But you're saying you don't really think about that. I don't think about that. Maybe they do, like you're saying. ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை.
இன்ஃபேக்ட் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன 2-3 படங்கள்லாம் ரெம்யூனரேஷனே கிடையாது. We never discussed money and went on sets. I didn't discuss money with Anwar Rashid and I acted so many days in that film. After that, they gave me a remuneration, but not what I asked for, I'm saying. It's not what I wanted to ask for, and neither did I ask for it. So initially it was not even about that. It was just doors opening and to be in that space. And I've said no. இப்போ நீங்கள் சொன்ன கேள்விக்கு நான் வேறு மாதிரி ஒன்று சொல்கிறேன். Does the role matter? To a large extent, it didn't, because if these people, Vetrimaran கூப்பிட்டப்போ, I knew I was playing a police officer. The name kept changing. But there were scenes with Sethu, there were scenes with Suri, they made me smoke. I was completely going with what a director wanted me to do. And I was also observing and learning also from a team that was working, and you've heard so much about their work and all that. There's one very big film that I heard the whole story from a very big director. And I went back and I thought about it and I said no. Because அதில் வந்து ஒரு ஹார்ஸ் ரைடிங் சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஓகே. அண்ட் ஐ டோன்ட் நோ தட் அண்ட் ஐ வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் டூயிங் தட். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் ஐ செட் இல்லை இது வேண்டாம். அண்ட் யூ ஹேட் டு டு இட். ஆமாம், அவங்க ரொம்ப நான் இது கேட்ட வேறு வெரி க்ரூஷியல் சீன்ஸ். அது உங்க 2 பேருக்கும் ஒரு ரேஸ் மாதிரி ஒன்று வரும். ஒரு இட்ஸ் நாட் அ டாபி ஆர் எனிதிங், பட் இட்ஸ் ஒரு ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஒரு இருக்கிறதுல ஒரு ப்ரைவேட்டான ஸ்பேஸில் ஒரு 2 பிரதர்ஸ்குள்ள ஒரு ரேஸ் சீன் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்காகவே நான் வந்து இல்லை சார் வேண்டாம் அப்படின்ட்டு. So later in that film, that scene was not there though. Already release on a padam. Yeah. Okay. That's strange. So I've heard the story out, and somewhere if it's too ரொம்ப நம்மளுடைய சென்சிபிலிட்டிஸ்க்கோ நம்மளுடைய ஏரியா கொஞ்சம் அவுட்லாண்டிஷாக இருந்துச்சா அது வேணாலும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஏன்னா இன்றைய சூழல் இல்லை, இப்போ ஒரு நடிகர் ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது மேபி தட்ஸ் லார்ஜ்லி அபவுட் லீட் ஆக்டர்ஸும் தோணுது. அவங்க இதை ஆமோதிக்கிறாங்க, அதனால தான் இந்த ப்ராஜெக்டில் அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் தேர் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், பிகாஸ் தே மஸ்ட் ஆன் சம் லெவல் பி ஓகே வித் திஸ் ஐடியா ஐ கெஸ் அப்படின்ற ஒரு பார்வை ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லை. ஸோ அதனால தான் நான் கேட்டேன். ஸோ ஐடியாலஜிக்கலி இட் டசன்ட் மேட்டர், அது என்ன படமாக இருந்தாலும் யூ லுக் அட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு நடிகனாக வாட்ஸ் தேர் ஃபார் மீ. அந்த ஒரு குறுகிய வட்டம்னு சொல்லலாமா, அந்த ஒரு குறுகிய வட்டம் பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய பார்வை இருக்குது. Yeah, but I have said that sometimes the character seems very outlandish and some stories don't make sense to me. Correct. அதை நான் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். இல்லை டேட்ஸ் இல்லை, டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதான். And honestly, you're talking to the wrong person. ஏன்னா ஒரு ஆக்டரோட மைண்ட் செட்டில், even though I have done some films, currently I finished whatever commitments. I have nothing new I've taken up. அப்படியா? ஆமா. Whatever I had to do, I have finished. You're going to be approached, obviously. I am being approached. I have a team that takes care of that side of my work. And we're discussing with the writer. There's a project that's being discussed to direct. அதனாலயும் we've been saying no, we don't have time to do it. Okay. இப்போ இந்த கமிங் பேக் டு அப்பப்போ ஐ லைக் ஹவ் நம்ம ஒரு டீட்டூர் எடுத்துட்டு அப்படி எட்டி பார்த்துட்டு வரோம். டாமினிக் பொறுத்த வரைக்கும்ல ஒரு டிடெக்டிவ் ஃபிலிமில் ஐ கெஸ் த சேலஞ்ச் வந்து ஓரளவுக்கு ஆரிஜின் ஸ்டோரியில் ஆரம்பத்தில் என்ன நடக்குன்றது இட்ஸ் பிரிட்டி மச் ரிட்டன் தேர்ல. இவர் ஒரு அறிவாளின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சீன் ஒன்று வரும், இவருடைய செட்டப் என்னவாக இருக்கும்னு நம்ம பார்ப்போம். ஐ கெஸ் சேலஞ்சஸ் ஓகே, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரோப்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பட் அது நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரியான ட்ரோப்ஸாக இருக்காமல் இருக்க ஒரு அனுபவம் நான் உங்களுக்கு உருவாக்கணும். That would have been a very thin line, right? That's the hope. A lot of discussion went into that scene. சரி, என்ன ஒரு கேள்வி கூட கேட்காம எப்படி சார் செலக்ட் பண்ணீங்கன்னு அவர் கேட்கும்போது we intercut to, it's a very Sherlock Holmes, Guy Ritchie, Tuparivalan kind of a moment, presented in a different way with a different actor whom you will believe is Dominic. And எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆங்கிளே அதில். Of course, I mean, you see it coming, you buy it. அப்படி ஒருத்தர் சொன்னா ஆமாம் உன் வாட்சில் ஒரு சின்ன அழுக்கு, அந்த அழுக்கு அந்த நாட்டிலேருந்து வருது, எதோ அந்த மாதிரி சொன்னால் you'll have to be like, fair enough. But what I liked about it was the fact that you give a certain margin for error. That I thought was interesting. Because mostly இந்த டிடெக்டிவ் சொல்றது தான் வேத வாக்காக இருக்கும். ஆமா. And it always makes you, even Sherlock Holmes when he says that, it will be like அப்படிதான் இருந்திருக்க முடியுமா என்ன, எல்லாமே தெரியுமா உனக்கு. So this was there in the original script and the writing itself, which is what grabbed me also. And அவர் சொல்ற விஷயங்கள் வந்து பயங்கர earth shattering விஷயங்கள்லாம் கூட கிடையாது. உண்மை. ஒரு அந்த ஒப்சர்வேஷன்ல அவர் வந்து அவன் பேக்ல இருக்க ஒரு எமிரேட்ஸ் இந்த சம்டைம்ஸ் ஒரு ஒன்று போடுவாங்க தெரியுமா ஏர்போர்ட்ல, இப்போ அது கூட கிடையாது, பட் சம்டைம்ஸ் தே மைட் ஜஸ்ட் புட் ஸ்டிக்கர் ஆன் யுவர் பேக் மாதிரி, அதில் எமிரேட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பாரு. அண்ட் தென் ஒரு டேன் ஒன்று இருக்குது உன் கையில், அதனால யூ கான் ஹியர் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு சின்ன ஒரு ரீச் அவுட் தான், எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம் தான். அண்ட் உன் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன், இங்கே உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஃபோன் பார்த்தாருன்னா அதில் மர்டர் அண்ட் பாஸ்டன்னு தெரியுது, அதனால உனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்னு தெரிஞ்சிச்சு. உன் கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், என் நைட்டெல்லாம் நீ முழிச்சிட்டு இருப்பேன்னு தெரியுது. ப்ளஸ் உன் பைக் கீச்சன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உன் பைக், ஏன்னா என் பைக் இல்லை, என் பைக் இல்லை.
ஆனால் அவன் வரும்போது அடுத்த சீனில் அவன் சொல்லுவான் சார் இது 2 விஷயம் நீங்கள் சொன்னது தப்பு சார். உடனடியாக எனக்கு அந்த படம் பிடிச்சிருச்சு. I was like, you know what, okay, this I didn't see coming. இல்லை அதுவும் சொல்லுவார். ஆமாம், ஆனால் அந்த படத்தை நீ படம் பார்க்கறது வேஸ்ட், ஏன்னா அது இன்டர்வெல்ல எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இவன் தான் மர்டர்ன்னு சொல்லிட்டு அவன் அதுக்கப்புறம் வந்து சொல்லுவான் அந்த அசிஸ்டன்ட், சார் ஒரு விஷயம் மட்டும் தப்பாக சொல்லிட்டீங்க, நான் ஆக்சுவலாக இங்கே போகல சார், நான் துபாய் வரைக்கும் தான் போனேன் அப்படின்னு சொன்னோன்னே டிடக்ஷன்ஸ் 20% எரர் இருக்க வாய்ப்பு இருக்கு எப்போதுமே. ஆல் தட் ஐ லைக், தட் இஸ் ஆல் தேர் இன் தி ஒரிஜினல், இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். அண்ட் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல வரக்கூடிய ஒரு ட்ரை ஹியூமர்ல ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. I kept thinking, you know what, இந்த மாதிரி ஒரு சீரியஸ் படத்துல I have no business laughing as regularly. Just small moments here and there that kept popping up, I thought. Even right at the beginning I liked that line from Varnamayiram also. இதை நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வரி. That came up on location. Those are things that, you know, when, and the shot also is a Iruvar top angle shot. So thankfully you were pretty much controlling your own material there, இல்லையா? Yeah. Iruvar is not, but Iruvar is something that Iruvar is not. Yeah, Iruvar is something that that you can never forget that shot. Like so much of discussion went into that top angle shot. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் as a camera, you know, sort of thankfully we didn't do that, but we set up a top angle and then we had the line from Varnamayiram. Because நீங்க வேற ஏதோ ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்ணதை நான் கேட்டேன், where you say, ஆமா எல்லாரும் என்னுடைய மெட்டீரியலை பயன்படுத்திக்கிறாங்க, I may as well do it myself, என்ன கூப்பிட்டா நானே நடிச்சிருப்பேன்ல நீங்க சொல்லிருக்கீங்க. So it felt like, oh okay, so you're also having fun with your body of work. Essentially I've done that before also. இந்த மாதிரி டிடெக்டிவ் ஃபிலிம்ஸ்ல largely it's about அந்த டிடெக்டிவ் யார் அப்படின்றது தான் இட் பிகம்ஸ் ஸோ க்ரூஷியல் டு த ஃபிலிமில். அவனுக்கு மனிதர்களை பிடிக்குமா பிடிக்காதா, அவனுக்கு மனைவியை பிடிக்குமா பிடிக்காதா, அவன் கோவக்காரனா, அவன் ஜீனியஸா, ஆல் தீஸ் சாய்ஸஸ் டிட்டர்மின் ஓகே இவனை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா இன் சென்ஸில். இப்போ ஹெர்க்யூல் போயிரோ ஹி ஹேஸ் அ சர்டன் quirky goofiness about him. He's a bizarre looking person in comparison with everybody else. Sherlock has been interpreted several ways, I think. ஸோ நீங்கள் இதில் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு அம்சமாக என்ன பார்த்தீங்க இவர்கிட்ட இருந்து, டாமினிக் கிட்ட? இல்லை, அண்ட் இது எனக்கு ரொம்ப முக்கியம்னு பட்ட ஒரு விஷயமா என்ன பார்த்தீங்க? நான் சர்ட்டே வந்து ரொம்ப தைரியமாக சொன்னது இதுதான், ஸோ இஸ் அ பம், இஸ் அ லூசர். அவன் டிடெக்டிவ்னு சொல்லி எடுக்கிற கேஸ் எல்லாமே வந்து ஒரு பிரைட் க்ரூம் செக் பண்ணுற ஒரு விஷயமும், யாரையா பிளாக்மெயில் பண்ணி கொஞ்சம் பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் தான். ஒய்ஃப் சொல்லி தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க எனக்கு 10,000 ரூபாய் இந்த கேஸ்க்காக கொடுத்தாங்க, நீ மாட்டின தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறவன் வெளியே வந்து அவுட்ருந்தே ஒரு 50,000 ரூபாய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவர் ரியலைஸ் அந்த வைஃபே அவருக்கு தெரியாது, இவரே வந்து செட்டப் பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயங்கள் தான் அப்படின்னு தெரியும். ஸோ ஆல் திஸ் ஐ லைக். இஸ் அ ஃப்ராட். ஆமாம். தென் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல அப்படியே போகும்போது யூ ரியலைஸ் இஸ் டிவோர்ஸ்ட், தெர் இஸ் அ நெக்ஸ்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு செக் ஒன்று கொடுத்துருக்காரு, இட் குட் பி யூனோ மணி தட் ஹி ஓர்டர் ஆர் ஃப்ரம் த டிவோர்ஸ் ஆர் வாட் எவர். அவங்களும் சொல்கிறாங்க நான் அந்த செக் வந்து நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், எனக்கு தேவைன்னு இல்லை, பட் எனக்கு ஒரு வாஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஐம் ஜஸ்ட் adamant about it அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லோலி லேயர்ஸ் அண்ட் ஹி டெல்ஸ் த ஹவுஸ் ஓனர் மிஸ்ஸஸ் மாதுரி ஆல்சோ, சென்டிமெண்ட்டாக என் கூட பேசாதீங்க, எனக்கு இப்போ தான் ஒரு லோடு சென்டிமெண்ட் இறக்கிட்டு போயிருக்காங்க, பணம் இருந்தால் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன், அண்ட் முடிச்சுட்டு பர்ஸோட ஓனர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க எங்கே இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஒன்ஸ் ஹி ரியலைசஸ் தட் திஸ் இஸ் கெட்டிங் சீரியஸ் அண்ட் தெர் இஸ் அ பாடி நவ், தென் ஹி கால்ஸ் ஹர் அண்ட் டெல்ஸ் ஹர் ஐ வில் ஃபைண்ட் த கில்லர். ஸோ which is him. This is exactly what I told sir after the narration, that this is what I like, sir. The story can be anything, sir, but I like this. And this maybe I've seen, but maybe I've not seen recently. And it makes it very real also, la. Yeah. And இன்னொரு விஷயம் வந்து நீங்க நிறைய ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க அவரை பொறுத்து. You have all these windows where if you wanted you could have, என்ன சொல்றது, dug into it further. Yeah. But you're saying no, இந்த படத்துக்கு this much is enough. அந்த பொண்டாட்டி சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். Correct. He may or may not be happy with bribes, but you know, you sort of think, I think he would have been. ஆமா. ஒரே ஒரு ரியாக்ஷன் தான், அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த ஆள் வந்து ஒரு குண்டூசி கூட நவுத்த மாட்டான் பணம் வாங்காம, ஆமா நீ இவன் கூட சேர்ந்துருக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது he just looks at him and say, அவ்வளோ சொல்லுவார். அதுலேருந்து நம்ம என்ன அசியூம் பண்ணணும்னு தெரியல, பட் I love that and that is not told to him. I just said you look at him and say, sir அது அப்படி இல்லைன்னு சொல்லுங்கன்னா அவர் ஜஸ்ட் இப்படி பண்ணார், அவ்வளோதான். இப்போ லேட்லி இப்போ வீட்டுக்கேவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், ஐ கேன் சி, ஐ மீன் எனக்கு பிடிச்ச நீ தானே என் பொன் வசந்தமாக இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாமே someone else wrote the story, right? You directed these films. What does that bring in you as a filmmaker generally, now that இந்த மாதிரி work is now piling up? இல்லை, see I definitely now it's not anymore ஒரு departure from what you usually do.
now the volume of it is also rising. அதனால கேட்கலாம். No, it helps me grow. I look forward to that. I've always tried that. I think we also have spoken before. ஆமா. I think somewhere when I've spoken to you also, do you have any stories now? I've always tried to, get a story and work on it as a director. The problem is if the writer is in agreement with you throughout. With Reshma, there was a great understanding, and she let me handle that completely. This is my story, and I worked on the screenplay, and then she said, it's your vision, you take it however you want. Jay Mohan sir was extremely happy when he saw the first cut. He said, it's the best from whatever writing I've done, he said. I'm not sure the Malayalam writer is very happy with what I've done, because I made some changes. There was some disagreement between... What's the biggest change you made? See, I don't want to sound disrespectful or... The climax itself, there were a lot of things that he didn't want. He wanted done a certain way. So there was a lot of discussion that went in with Mammooty sir and everybody. And what you see in the film is finally what we arrived at. But the way we went about it, I don't think he liked it so much. He still feels that certain scenes could have been... like, for example, I will tell you, I wanted Sir Dominic to meet the commissioner, which gives him an edge. இப்போ our previous scene, the Vinithoda confession gunpoint வாங்கினதுக்கு அப்புறம் he tells his team that இனி இது வந்து higher officials கொண்டு போயிடணும், நம்ம இதை ஹேண்டில் பண்ண முடியாது, it's high time to make it official ன்னு சொல்லுவாரு, which is what ideally he should do, because there's a body in the water, in the lake. He's not going to be able to do it without police permission and stuff like that, and he needs to make it official. Now director லேக்குக்கு போயிருக்கலாம், where we show a lot of police officers, but இவர் போய் ஒரு கமிஷனர் முன்னாடி உட்காந்துட்டு அந்த கமிஷனர் வந்து, so Dominic, you're a detective agency, you have a detective agency now. ஏஜென்சிலாம் இல்லை சார், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால், ஐ லைக் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஐ மிஸ் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா என்ன அர்த்தம் அதில்? they know each other from the past. So he's been a police officer who knows somebody who's the commissioner now. They might have worked together. Then there's one more line where we've thrown in, where ஏதோ கன்னெல்லாம் யூஸ் பண்ணேன்னு சொன்னியே, என்ன பண்ண, இல்லை ஏதோ நாட் பை த புக்குன்னு சொன்னியே, என்ன பண்ண, இந்த போன வாட்டி ஒருத்தர் ஐசியூவில் போட்டோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணியான்னு கேட்கும்போது, there's a story there. There's a bit of an angle there. Yeah, it feels like maybe in a future film you could even revisit it. So I wanted this scene very, but the writer was saying, இல்லை இது ஏற்கனவே நம்ம படத்தில் ஆல்ரெடி பாடி வரைக்கும் வந்தாச்சு, நான் இதை போய் மறுபடியும் ஏன் நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு. It was his point of view. I said, இல்லை, this is not about saying the same things. நான் அந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்தேன், ஒரு பர்சனல் தொடங்கின ஒரு கேஸ் எடுத்தேன், அது இப்போ வந்து ஒரு பாடியில் வந்து அப்படி சொல்லலை. அது மட்டும் இல்லை, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பும், இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒரு கெத்தா இருந்திருப்பார் போல இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார் போல இருக்குன்ற ஒரு ஆங்கிளும் இதுல வருது. அதனால எனக்கு அது இம்பார்ட்டண்டா படுச்சு. இந்த மாதிரி சில சீன்ஸ் வந்து he didn't want, but I wanted it in the film. புரியுது. இப்போ so அதுதான் பிரச்சனை. The writer and director have to be in agreement, and somewhere I don't think it will fall in place all the time. நீங்க எழுதும்போது நீங்க you probably picturing it a different way entirely also இல்ல. பட் ஐ சப்போஸ் இது சொல்லுவாங்கல்ல, நீங்கள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா படம் எடுக்கிறதுங்கள அவங்கள எடுக்க விடுங்கன்னு. பிகாஸ் அல்டிமேட்லி இட் பிகம்ஸ் யுவர் விஷன் as a filmmaker, I suppose. இல்லை, see whether I'm right or not, I'd like you to make it the way I wanted to make it. நான் தானே இந்த படத்தை கொண்டு போனேன். Let it be just mere words on paper. Of course they might have made it with somebody else. They might have made it with somebody else, which is okay. But since it came to me and I had the vision to take it to somebody like a Mamooka, and we had the vision to put a few things together, I thought, let me handle it my way. And it's not an ego thing. What made you happy as a filmmaker in the padam பொறுத்த வரைக்கும்? Where did you see that? It's a very plot heavy film. It feels like இந்த மாதிரி படத்தை நீங்க பல விதமா எடுக்கலாம். Like நீங்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா காமிச்சா கூட it still works, I suppose. There is a lot of conversation. இல்லை, just small things being said. Hey, அவன் தெரியுமா, அவன் இங்கே வந்தான், இவன் அங்கே போனான், all the procedural parts of it. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியா? And the fact that Mammooty sir was at the helm of affairs. Okay. Completely enjoyed it. So this wasn't about, okay, now how can I express myself as a filmmaker within this universe? இல்ல. I've never tried that. In retrospect, after the film releases, maybe that comes out. And then there is one, okay, நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். I was on that Mani sir retrospective that happened in Bombay, led by Bijoy, right? And we were all online, me and Lijo Jose and all that. And we were talking about Ratnam-esque things. Like when you walk, I want that. If I miss that, then I'll miss that. I'm saying I want those Ratnam-esque things. புரியுதுல்ல? மணி சார் படம்னு நம்ம வந்து ஒரு ஹாஃப்வே த்ரூலேருந்து உள்ளே போய் உட்காந்து எதுவுமே தெரியாமல் கூட பார்த்தா இது மணி சார் படம் நமக்கு தெரியணும். கரெக்ட். அதுக்கு ஒரு டச், ஒரு ஸ்டாம்ப் கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு சீன்லேயோ
இல்லை த்ரூ அவுட் யூ வில் நோ தட். இந்த டாபிக்ல இருக்கிறதுனால ஒரு சின்ன செக்வே, உங்களுடைய ஃபேவரட் ரத்னமெஸ்க் திங் என்னன்னு சொல்லுவீங்க? No, there's a lot of late. Favorite until I don't know. I know of late and in many films, so challenging ஆன ஒரு hero or a protagonist addressing something with the camera moving and what he is on also will be moving. The ராவணன்ல அந்த ஒரு போட்ல, அந்த மேக்ஷிஃப்ட் போட்ல நின்னுட்டு கேமராவும் போகும், he'll also be பொன்னியின் செல்வன்ல ஒரு ஹார்ஸ்ல ஒன்று, பாம்பேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஐ மீன் தில்சேல ஒரு டோர் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும், ஷாருக்கும் மனிஷாவும் பேசிட்டே இருப்பாங்க ஒரு டோர்வேல. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி ரத்னமெஸ்க் sort of things, right? நிறைய சொல்லிட்டே போகலாம். கரெக்ட். it just speaks of என்ன சொல்றது, அந்த ஃபில்ம் மேக்கருடைய இது உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும், the way the camera is set up and it's a single shot sequence where the camera also is moving and you're like this, you're watching and the artists are performing in bed sort of a thing. So that's all very money sir, if you ask me. It's like, yeah, I'm not going to just sit there with a stationary camera and just capture things. What do I bring to the table? உங்களுக்கு ஐ மீன் அந்த வரிசையிலன்றதை விட இந்த ஒரு ஷாட் பார்த்த உடனே தெரியும், திஸ் இஸ் இந்த ஷாட் நம்ம பல வாட்டி பார்த்துருக்குமே அவருடைய படங்கள்லன்னு. வேற ஹீரோ செவுத்து மேலே ஒரே ஒரு கால் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி சாஞ்சிட்டு கண்ணாடி போட்டுட்டு அப்படி சைடில் பார்க்குற மாதிரியான ஒரு ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அந்த ஷாட்? ரொம்ப பிடிக்கும். Do you feel is that because you feel it reflects you? No, I want to celebrate my hero and the fact that I'm working with somebody like that. So those set of shots were only so many shots like that டக்குன்னு பாக்கும்போதுல ஏனா மிஸ்டர் கமல் வச்சு பண்ணிருந்தீங்க அதே மாதிரி. Exactly. நான் சர்ட்டியும் சொன்னேன் சார், எனக்கு ஜஸ்ட் செலிப்ரேஷனா ஒரு 4-5 மாண்டாஜ் வேணும். அவர் வேணுமான்னு கேட்டே இருந்தாரு. கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி, சார் இந்த மாதிரி வந்து நிக்கணும் சார், இப்படி வரலாம் சார், போலாம் சார் அப்படின்னு சொல்லி. That's where I put my direction card also, because it's a celebration that I walked into his life or sir has walked into my life. While talking about Ratnamesk things பேசணும், Gauthamesk things பத்தி பேசும்போது அந்த 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 பெண் முதன்முறை பார்க்கும்போது நந்திதாவை, ஓகே திஸ் இஸ் a very classic quintessential Gautham Menon-esque girl அப்படின்ற ஒரு சென்ஸ் அட்லீஸ்ட் எனக்கு கிடைச்சது. Do you see that or is that a surprise for you? Yeah, I think it's I see that, I think, yeah, because it's designed like that. You're taken aback by it or you're like what? Oh, இப்படியா அந்த மாதிரி எதுவும் இல்ல. We designed it also, no? ஒரு it's not just நானே வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி அங்க வந்து ஒரு கேமரா எடுத்துட்டு ஒரு பொண்ணு நான் ஷூட் பண்ணல. உண்மை. We worked on that. We worked on the look. We worked on the look and feel of the shot. This is the first time we see her. ரொம்ப கேஷுவலா ஒரு பாசிங் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு it is a sort of a what I do, let me do it here also. Yeah. And just the way she looks, how she is presented, the easy way in which English seems to come to her, and of course the classical dance bit. I suppose an interesting blend of the traditionalism and sophistication. It's a very Gautham Menon-esque identity in a sense. I'll break that in another film of mine. But yeah, I don't mean that as criticism. Yeah, I mean it's nice to make these associations, I think. I mean this is what some of us thrive in. சில படங்கள் பார்க்கும்போது yes this is him அப்படின்ற மாதிரி. But what I really liked about this film, அந்த பகுதிகள்லாம் பார்க்கும்போது here comes a GVM girl அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். You see that character in new light entirely, இல்ல? I loved that you were toying with that idea itself in a sense. How important she is to the narrative. So it's an interesting watch, Sudhir. I'm not saying people should go and watch the film the second time. But the second time you see the film, you will realize what all we have done for that climax and the reveal to work. புரியுது. சின்ன touches, some shots might be a little longer than, which you'll realize later when she walks into his house. Why she came to his house என்றது கிளைமேக்ஸ்ல புரியும். இல்லாட்டி இந்த பொண்ணு எதுக்கு இங்க வரணும் அப்படின்னு அந்த சீன் பார்க்கும்போது நமக்கு தோணும். And there's one slow moment where she gets up from her seat, looks at the notice board, talks about his chair, comes closer to him. You might wonder why the pace is like that at that time. But in the climax and when you watch it again, you'll realize, okay, why she did that. நிறைய சின்ன things like you say. Like for example, ஒரு முதன்முறை ஒரு காப் வந்து பர்வியா ஒரு டயலாக் அங்க சொல்லும்போது கூட போக போக அழகாயிட்டே இருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது that just hits you very differently. நீங்க படம் பார்த்து முடிச்ச பிறகு ஆறு சில ரவுடிங்க வந்து கடன் கேட்கிற ரவுடிங்க வந்து வரும்போது அந்த டைம்ல of course it feels like a trope or whatever, right? It's like okay, இந்த ஹீரோயிசம் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்காக வந்துட்டானுங்க ஒரு மூணு கெட்டவனுங்கன்ற மாதிரி. But then again, like you were saying, this makes me feel very fondly about the film சொல்றேன். பார்த்து வெளியே வந்த பிறகு இதெல்லாம் யோசிக்கும் போது that's what I meant. ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன்ல, சில பகுதிகள் பார்க்கும்போது
ஓகே நான் பொறுமையாக இருக்கேன், லெட் மீ ஃபிகர் இட் அவுட் இவென்ச்சுவலி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் தான். அந்த 15 லட்சமோ 18 லட்சமோ அதுக்கான காரணம் புரியுது அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. Do you feel, இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த இடங்கள்ல ஒரு ஸ்லோனஸ் ஆஃப் மூமெண்ட் இருக்குது, there's a certain slowness about the film also that I liked. என்னை இம்ப்ரெஸ் பண்ணணுமோ என்டர்டெயின் பண்ணணுன்ற ஒரு அவசரம் இல்லாதது எனக்கு பிடிச்சது. Could you have made exactly the same film தமிழில், or did the language have anything to do with how you made the film? இல்லை சுதீர், வி டாய்ட் வித் ஐடியா. அந்த மம்முட்டி சார் ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே, விச் டூ ஆஃப் அஸ், பிரீத்தி அண்ட் மீ, வி டிஸ்கஸ்ட் வெதர் வி கேன் டேக் இட் டு மம்முட்டி சார் இனிஷியலி இட் செல்ஃப். தெரில, பண்ண முடியுமான்னு தெரில, ரீச் அவுட் பண்ண முடியுமான்னு தெரிலன்னு சொல்லி ஒரு ட்ராவல் இருந்துச்சு, ஒரு டைம் இருந்தது. அண்ட் சம் அதர் திங்ஸ் வர் ஆல்சோ ஹேப்பனிங். தூரநட்சத்திரமுடைய ரிலீஸ் வேலைகள் அந்த டைம்லேயும் இன்னும் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ we lived with the story, we narrated to a few people, we took it to Bombay, we narrated to a producer. The room was exactly divided on the climax. அந்த ரூமில் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 5 பேருக்கு வந்து வாவ் அப்படின்னா, ஒரு 5 பேர் ஓ அப்படியா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தாங்க. யூ நோ த கிளைமேக்ஸ். ஸோ we travel with it. Sorry, please go. No, தமிழில் யாரை காஸ்ட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. I wanted to take it to all the big ones, to all the big stars, பட் அவங்க பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இது எப்படி என்கிட்ட கொண்டு வரலான்னு கேட்டால் தப்பாயிடுமேன்னு ஒரு பயம் இருந்துச்சு எங்களுக்கு. புரியுது. Because of that angle. Off camera I will tell you who I wanted to take it to. Okay. I'll tell you at the end of the interview. Remind me, okay? Sorry, done. Not that you'll use it, I'm just saying. No, yeah. But we didn't know. யார்கிட்ட கொண்டு போனாலும் இதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுருவாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு. சார்கிட்ட போகும்போது, மம்முட்டி சாரை மீட் பண்ணும்போது நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன், இன்ஸ்ட்ரக்ஷனில் ஐ டோல்ட் த ரைட்டர் அண்ட் பிரீத்தி, அவர் ஐடியா என்னன்னு கேட்டாலும் நம்ம ஐடியா சொல்ல வேண்டாம் சார், ஃபுல்லாக ஒரு 1 hour கேட்டுருங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஹி வாஸ் டாக்கிங் ஜென்ரலாக பேசிட்டு, ஓகே லெட்ஸ் லிசன் டு இட், யூஆர் த ரைட்டர் அப்படின்னு அந்த டாக்டர் நீரஜ் பார்த்து கேட்டார். எஸ் சார் அப்படின்னு அவரை பற்றி கொஞ்சம் கேட்டார். தென் ஹி செட், ஓகே கௌதம், வாட் இஸ் த ஐடியா ஆஃப் த ஸ்டோரின்னு கேட்டார். நான் சார் ஐடியா வேண்டாம் சார், ஜஸ்ட் லிசன் டு த ஹோல் ஸ்டோரி. No, tell me what the idea is. So I looked at them and I said, okay sir, இது வந்து ஒரு failed police officer and then he becomes his own detective and there's an investigation. Malayalam is full of investigation films. நானே இப்போ கண்ணூர் ஸ்குவாட் முடிச்சுட்டு அடுத்த ஸ்கிரிப்ட் கேட்டு பண்ணணும்னு வெயிட் பண்ணி இருக்கேன். இன்வெஸ்டிகேஷன் வேண்டாம். இது do you have anything else? Otherwise meeting was over actually. நான் இது நிறைய சொல்லியிருக்கேன். So we didn't know what to do, and then some conversation happened, and then I said, sir, we anyway come. You already catering. If you don't like it, I'll definitely present something else to you because I want to make a film with you. You like these police procedures, don't cater it. I remember him asking me. I said, yes sir. Okay, tell me. We started narrating this. In 15-20 minutes, I could see that he was hooked because we were working on the characterization of that. அந்த விஷயங்கள்லாம் அப்படி சொல்லி இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் he was asking questions. So Pooja, okay, then who is Karthik? Oh, where did they meet? And the he was asking us questions, and by the end of it, when the twist and happens also, he was a bit taken aback actually. And then he said, I like it, he said. And then that's it. So my thing now, originally யோசிச்சது என்னன்னா, இந்த படத்துக்குன்னு ஒரு கிராமர் ஒன்று இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு டெலிபரேட் பேசிங் ஒன்று இருக்கு, இந்த யூனிவர்ஸ்குள்ளே அடங்கின ஒரு தன்மை ஒன்று இருக்குது. அதை பற்றி கேட்கும்போது மேபி இப்போது ஜென்ரலாக ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல, மலையாள படங்களில் ஒரு என்ன சொல்கிறது, அவசரப்பட மாட்டாங்க, அந்த படத்தினுடைய அனுபவம் என்னன்றது கொஞ்சம் ஊற வச்சு ரசிக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குன்னு. தமிழ் ஆடியன்ஸஸ் பொறுத்தே அப்படி சொல்லுவாங்க, நீங்கள் மலையாள படத்துக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுப்பீங்க, தமிழ் படத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஸோ that made me wonder, இது ஹெல்ப் ஆச்சா மலையாளமாக இந்த படம் எடுத்ததுனால? ஆமாம், we thought it will. On the pace, and generally they used to a lot of the investigation films. The recent Dauda Kishkinda Kandam, Lekachitram released just before we released our film, and many films, Anveshipin Kandatham before that and all that. So I really thought CBI Diary Kuruppu many years ago, if you see it now also, it worked tremendously across Tamil Nadu, Kerala and everywhere else. But it's a simple investigation sort of a thing. One murder is made to look like suicide. In comes his officer and he proves that it was murder. And just by throwing one dummy figurine down and establishing the distance and stuff like that. So அந்த மாதிரி ஒரு late 80s I'm saying, but it really worked. I was inspired only by that to make this film because I knew in Malayalam this will work better.
ஓகே. நம்ம ஐ மீன் ஆஃப் த கேமரா ஐ வாஸ் டெல்லிங் யூ எனக்கு இந்த ஃபைனல் ஃப்ளரிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன். அது ஐ ஃபீல் லைக் ஒன்லி அ ரியல் ஃபில்ம் மேக்கர் கேன் பிரிங் தட் ஃப்ளரிஷ்னு நினைக்கிறேன் நான். நான் யோசிச்சு பார்க்கும்போது அது வந்து நீங்கள் எழுத்து வடிவத்தில் அது ஒரு கம்பெலிங்கான ஒரு ஐடியாவாக தோணுமான்னு கூட எனக்கு தெரியல. லைக் ஐ நீடட் டு see it as a visual experience to process ஓகே இது இவ்வளோ ஒரு பாதிப்புக்குள்ளே என்ன ஆக்க முடியும். You know where you're sort of cutting between this and something else அது காட்டுற அந்த மோமெண்ட்டில் were you clear that could you see even before you made it? Yeah. Throughout. I grow with the actors and what the actors done to the character a lot. I work around that, but every day there was a writing that I did once I went back. இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு I'll go back and I'll rework a few things. The next day morning also I'd work a few things and come in. So I was very clear about where this is going, including the cutaway to the dance and the climax and everything like that, which of course is beautifully set up by Anthony. I was more focusing on the music being there. The same song being there. அதனுடைய latter half. And in a different sort of form. The production of that song is different, but it's the same tune and everything. So I was very, but Anthony said visual match பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு he worked a lot on that. So I was very very sure that this is how it will be. And இப்போ அந்த பாட்டு பொறுத்து பேசும்போது மார்கழி திங்கள் பாட்டு இல்லையா, நான் அது கேட்கும்போது கூட இல்லை இட் ஃபீல்ஸ் லைக் அதுக்குள்ளேயே மொத்த ஸ்டோரியும் இருக்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்கு. ஏன்னா ஆரம்பம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஆல்மோஸ்ட் ஒரு அழகான ஒரு ஆரம்பமாக இருக்கு. and then towards the end it seems to hit these complex sort of overwhelming spaces. And I never caught it. இந்த படம் பார்த்த பிறகு அந்த பாட்டு கேட்கும்போது I see what you guys were doing. சுஷ்மிதா பட் அவங்க தான் ப்ளே பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த கேரக்டரை, ரெஸ்பெக்ட் டு ஹர். ஏன்னா ஐ ரிமெம்பர் திங்கிங் இந்த படம் மாதிரி இட் மஸ்ட் நாட் ஹேவ் பின் அன் ஈஸி ரோல் ஃபார் யூ டு காஸ்ட் ஆர் ஃபைண்ட் அன் ஆக்டர் டு ப்ளே த ரோல் ஐதர்ல. யூ வாண்ட் டு டாக் டு மீ அபவுட் தட்? எஸ்டாப்ளிஷ் ஆகாத ஒரு நியூ ஃபேஸ் வேணும் அப்படின்றது தான் கியூ. That was what everybody was talking about. We did talk about a few big stars coming in. Mammooty sir wanted to reach the film out to a larger audience. இன்னும் பெருசாக இருக்கும் if we cast a certain actress-லாம் பேசிட்டு இருந்தாரு. But somewhere he was also convinced that ஒரு நியூ ஃபேஸ் ஒரு இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகாத ஒரு ஆக்டர் இது பண்ணால் then people will really go with the how the film ends it, so and then comes Sushmita Bhatt, whom we did an audition right here actually. And she was very very gutsy. We told her exactly what this film entails. இதுல என்ன இருக்கும், இதுதான், this is how you are, this is how it will finish ன்னு சொல்லும்போது many people would have said no 100% looking at how the baggage of it. baggage of it தான் வேற எதுவுமே சொல்லவே வேண்டாம், கரெக்ட். But she was like, sir, I want to be in this film, I love it, let's just do it. And she put in a lot of work. She's not naturally Malayalam speaking at all. So நிறைய time spend பண்ணாங்க to get the lines right. We discussed a lot of the body language and everything. And அந்த கதாபாத்திரத்துக்கே ஒரு I think the way you shot her ஒரு அழகு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த படம். ஏன்னா எந்த விதத்துலையுமே let's treat her differentlyன்ற ஒரு சென்ஸ் எல்லாம் இல்லைல்ல. And it doesn't just feel like you're deceiving us. It feels like அது அப்படிதானே பார்க்கணும். அத we are very careful to do that. அதை ஏமாத்த கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஜென்ரலா ஒரு இயக்குனருக்கு இந்த முதல் படம் தான் ரொம்ப கஷ்டமான படம்ன்றது பரவலாக சொல்றது உண்டு. எனக்கு வர வர எப்படி தோணுது அப்படின்னா, எஸ்பெஷலி நிறைய படங்கள் எடுத்த பிறகு அதன் வழியாக நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய புதிய படங்கள் பார்க்குற ஒரு தன்மை ஒன்று இருக்குல்ல. அதனால ஆஃப்டர் அ சர்டன் டைம் மேபி எடுக்கிற ஒவ்வொரு படமும் கஷ்டமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. கஷ்டம் எப்படி மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ டோன்ட் மீன் இட் லிட்ரலி, ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம பேசின அதே வேர்டு தான், த பேக்கேஜ் ஆஃப் இட் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல. ஏன்னா 1-2 ஸ்பேசஸில் பார்க்கும்போது இல்லை பிடிச்சது, பட் அவர் லெவலுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல. சில டைம் எஸ்பெஷலி இந்த வெட்டரன் ஃபில்ம் மேக்கர்ஸாக பார்க்கப்படுற பல பேருக்கு வரக்கூடிய ஒரு ஃபீட்பேக்காக இருக்குது. லைக் நல்லா தான் இருந்துச்சு, பட் அந்த லெவல் நான் என்னுடைய விஷயத்தில் நான் அதை உடச்சிட்டே இருக்கேன். அதனால் இன்னொரு 2-3 ஃபிலிம்ஸ் அது சரியாயிடும்னு தோணுது. இப்போலாம் அவர் இப்படி தான் பண்ணுறாரு, இந்த ஆக்ஷன் நான் பண்ண விரும்பல, பட் நான் சொல்கிறேன் ஐ ஹர்ட் தட் ஆல்சோ. பட் பெருசாக அதை பற்றி நான் கவலைப்படலை. வி கீப் த பட்ஜெட் கரெக்ட். நம்ம ரொம்ப ரொம்ப லார்ஜர் தென் லைஃபாகவும் அவுட்லாண்டிஷாகவும் ஒரு ப்ரொடக்ஷனாக பண்ணி அதை போய் ரொம்ப ஸ்லோவாகவும் சாஃப்டாகவும் வேறு மாதிரி ஒன்று உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் ட்ரெய்லரில் ஏமாற்றி இப்படிலாம் பண்ணியிருக்கோம்ல நிறைய. அது பண்ண வேண்டாம், எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு தோணுது. வி கீப் இட் டைட். வித்தின் தட்
எக்ஸ்பெரிமெண்டல் தான். இப்போ எக்ஸ்பெரிமெண்டல்ன்ற வார்த்தை நம்ம ரிலீஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணா ஐயோ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் பயந்துருவாங்க. இப்போ ரொம்ப தைரியமாகவே நான் சொல்கிறேன், திஸ் இஸ் ஆல்சோ ஒரு பிரம்மயுகம் அண்ட் காதலுக்கு அப்புறம் வந்த ஒரு சாரோட எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான். 100%. And you know who he fights with in the climax, no? ஆமா ஆமா 100% experimental. அவர் உண்மையை சொல்லப் போனா அவர் ஒன்றும் பெருசா சண்டை போடுற மாதிரி தெரியல. He feels like he's too taken aback to even fight. Exactly, and he's drawn a line. Whatever it is, if you believe in that first card where violence against women is not allowed அப்படின்னா is wrong, then this is he's trying to just hold her back, push her away. அவ்வளவுதான். These are spoilers. I'm just saying. We're doing this on Saturday and it's Sunday tomorrow. So இல்ல by now everybody knows. இவரோட இன்டர்வியூ ஏதாவது படம் பார்த்த பிறகுதான் பார்க்கணுன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி போஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது. இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் now how confident are you that we can expect more from Dominic? That's completely up to sir. I think. I know நம்ம பேசும்போதே இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இஸ் மூவ் ஆன் டு 3 other films actually. புரியுது. ஒரு படம் இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ், பசூகா இஸ் ஆல்சோ வெயிட்டிங் டு ரிலீஸ், அண்ட் ஹி இஸ் டூயிங் அ பிக் ஃபில்ம் வித் லால் சார் அண்ட் ஃபஹத் அண்ட் மகேஷ் நாராயண் இஸ் டைரக்டிங் இட். அது ஆல்ரெடி ஒரு 50% சார் ஷூட் போயிட்டார். ஸோ இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் மூட் அண்ட் வாட் ஹி ஃபீல்ஸ் அபவுட் இட். அண்ட் இஃப் வி ஆர் ஏபிள் டு கம் அப், இஃப் த ரைட்டர் இஸ் ஏபிள் டு கம் அப் வித் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா, then I think he likes the character for sure. And he is very happy about the film. He is very happy. Release பிறகு நீங்க release பிறகு, yeah. We are 3 days after release now and he is very happy about the film. It ஒரு press meet ஒன்று பண்ணாரு. He spoke very nicely and he said even the harshest critics have given us good reviews அப்படின்னு சொன்னாரு. So it's all good. So but that alone, but இன்னும் அந்த subject you haven't broached. ஆமா. I think it's too early to do that. It's not fair also. We just need to give it time to breathe, and then maybe if we come up with a brilliant idea, then he might. Is it your intention to? Or are you going to be moving on to other projects? Illa, I have something that I want to do. I have to release a film that's been waiting for some time. Nobody knows about that film. It's called Dinamani. நம்மளே ஒரு ப்ரீ ரிலீஸ் இன்டர்வியூ கூட பண்ணோம், ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமா. So and I came into this story and this project because I wanted to take this journey forward. Either the Dominic should go many places அப்படின்னு. And the title means that, no, essentially. So I'm hoping somewhere the universe will be kind and allow that for me. What is happening with Dhruva Nakshatram? We are almost there. I think right now the hugest, if the word like that, inspiration is Mada Gajaraja. That helps you? 100%. அப்படியா? Yeah, actually அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. We are almost there. We've sorted out most of the issues and people believe, the few people who are still trying to or still not sure about this film and the money that will come back to them, if they just allow the film to release, it will come, and we are almost there, honestly. And இப்போதைக்கு உங்களுடைய அடுத்த சில நாட்கள் வாரங்கள் are going to be immersed in concerning yourself with Dhruva Nakshatram இல்லையா? ஆமாமா. Yeah. We're looking at a summer release for sure. Okay. சம்மர்னா தமிழ்நாட்டுல ஃபுல் இயரும் சம்மர். ஆமா, பிப்ரவரி வந்துருச்சுனாலே சம்மர் ஆரம்பிச்சிடும். மேபி நீங்கள் நிறைய நடிக்கிறதுனால எதுவும் கேட்கலான்னு நினச்சேன். அங்கங்கே ஐ மீன் ஐ saw you mentioning, of course you've said it again and again, where எனக்கு நடிக்கிறதுல ஒன்றும் பெரிய சந்தோஷம் பெருசாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் டிராகனுக்கு டான்ஸ் ஆடுறது பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியல. இட் சீம்ஸ் லைக் யூ ட்ரூலி என்ஜாய்ட் யுவர். அதுக்கப்புறம் இறங்கி செய்யணும்ல, நம்ம போய் ஒரு ஓரமாக உட்காந்து சல்க் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த எனர்ஜியும் தப்பாயிடும். ஐ வாண்ட் தட் டு பி வெரி பாசிட்டிவ் அபவுட் இட். ரிலக்டண்ட்டாக தான் உள்ளே போகிறேன். I mean, reluctantly, we try and avoid, a lot of work is going on. But once I go there, I give it Can I ask everything. You something? Is this financially motivated? You doing roles as an actor? I think initially it was that. We sorted everything out. இப்போ படம் ரிலீஸ்க்காக ரெடி பண்ணிட்டோம். Film is ready for release. படத்துக்குண்டான ஒரு வேலை இருந்துச்சுல, ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணுன்றது. அது போன வருஷமே ரெடி தான். இப்போ நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணல. அது எல்லாமே பண்ணி whatever I have made, I put into this film and I have made it ready. இது எல்லாமே துருவ நட்சத்திரத்துக்காக பண்ண வேலை தான். இந்த ஒரு படத்துக்காக. Every single rupee went into making. Every single performance, every single project as an actor. Yes. Okay. Yes. Now, இனிமே வந்து கலை சேவை, love for cinema, passion, good directors calling me, if at all, then I'll pick. So you're not close to the idea of acting for sure. Yeah. So I'm saying, like, I'm just saying, if Mani sir calls me, I mean, this is not me, indicating to him that he should call me. But I won't say no, because for me I wanted to work with him and I'll be on his set observing him, even if it's ஒரு half day work na kuda. With Vetri also it was like that. We've நிறைய பேசியிருக்கோம். வெற்றியோட script, in fact, hopefully I'll be directing very soon.
Oh, lovely. Yeah, there's a discussion going on. You know, so we're talking. I like his work. He talks to me a lot, and I think he likes my work also. Nanikira. We've shared few Yeah, ideas. he shared love for your work in conversations. I've heard him mention. And we want to do a film where he'll do the first half, I'll do the second half. And the Marla pesirkom. So there's a lot of respect. So something is in the works. Yeah. So to be on the sets was nice. It was a lot of, you know, I want to just observe and be there. Also had the opportunity to work with Rajiv sir, whom I worked with, right, as assistant director. Avaru kuda nariya pesa oru vaaipu kadachadu. And watching Sethu and Suri at work was so compelling and nice. The kind of effort that Suri put in to make that character work. So all that was very inspiring. So அந்த மாதிரி வரும்போது I don't want to say no அப்படின்னு நினைக்கிறேன். But somewhere within that நம்ம ஒரு சின்ன comfort zone குள்ள தான் இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன். You can call Santanam and ask him. I did DD Returns Next Level. Yeah, and only because he called me. He said இந்த கேரக்டர் எழுதும்போது எங்களுக்கு நீங்கள் தான் சார் மைண்டில் இருந்தீங்க, நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணணும், நான் நிதானே என் பொண்ணு வசதம் டேட்டே இல்லாதப்போ உங்களுக்கு நான் பண்ணேன், நீங்கள் கேட்டப்போ நான் எனக்காக before you say no, here's one more clause that will make you say yes. So I did that and I like him a lot. So it was only for him and we had fun. நான் ஒருத்தன் தான் அந்த படத்தில் சீரியஸான கேரக்டர், மற்றவங்க எல்லாம் டூயிங் ஹாரர் காமெடி அரவுண்ட் மீ. Right. And it was fun. It was நல்லா இருந்துச்சு. Right. And we did bizarre things, spoofed my own film. Of course. I mean, do you want to tell me which film? It spoils the film. Okay, fair enough. Fair enough. Thank you so much for this conversation. I wish the very best for you, for the Dominic film. And இன்னும் நிறைய டாமினிக் படங்கள் பார்ப்போம் என்ற நம்பிக்கையுடன் and கூடிய சீக்கிரம் துருவ நட்சத்திரம். Maybe I can, because DN mention பண்ணதுனால கடைசியாக ஒன்று கேட்டுக்கிறேன். What about DN makes you do all these sacrifices? What about this film? I mean, அத்தனை செட்டுகள், அத்தனை ரோல்கள். இல்லை, I'll answer this like this. If it was any film, I would have done that. அப்படியா? It's a film that I made. If it was any film, like it didn't have Vikram, it didn't have anybody, it didn't have any known stars, I would have done that. But this film itself is very special because it has all these actors and the way we put together and taking the audience into a slightly new world, a slightly new area. And it was done in 2018 and 19 and with some shoot that was done last year to finish the film. Almost about 15 days we finished all the other characters' portions and brought it to a nice rounded sort of a finish. I think it's a very compelling film, very stylish, and doesn't look dated at all. I'm not selling the film right now, but I honestly think it's shot 2 months ago. Thank you again for this conversation. Thank you for the film also. And நீங்கள் சொன்னது போல I'll definitely revisit it. பார்க்கும்போது now that I know the end, I'll probably have a newer experience as well. Thank you, Sudhir. நன்றி. Thank you.